நீங்க சேஃபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த அரசு சேமிப்பு திட்டங்கள் ரொம்ப முக்கியம். 8.2% வரை வட்டி கிடைக்கும். முழு தகவலுக்கு ஃபுல் வீடியோ பாருங்க. செல்லூர் சேவை மையம் இப்போது 2 கிளைகள், செல்லூர் 60 அடி சாலை மற்றும் செல்லூர் ஜீவா சாலை. நம்பிக்கைக்குரிய சேவை மையம். வணக்கம். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை 100% பாதுகாப்போட அதே சமயம் ஒரு நல்ல வருமானத்தோட எப்படி வளர்க்கிறது, அதுக்கு அரசாங்கமே சில சூப்பரான திட்டங்களை வச்சிருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல ஓடிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம பணத்தை எப்படி சேஃபா இன்வெஸ்ட் பண்றது, அதே நேரத்துல அதிலிருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் எப்படி பாக்குறதுன்னு. கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு அருமையான வழி இருக்கு. ஆமாங்க, அதுக்கு தான் இந்த அரசாங்க திட்டங்கள் இருக்கு. இதுல நீங்க போடுற பணம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு கேரண்டியான வருமானமும் கிடைக்குது. இது உங்க ஃபைனான்ஷியல் ஃபியூச்சருக்கு ஒரு பலமான அடித்தளமா அமையும். முதல்ல நம்ம பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்தை மனசுல வச்சு அவங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்குன ஒரு திட்டத்தை பார்க்கலாம். அதான் சுகன்யா சம்ரித்தி யோஜனா. இந்த திட்டத்தோட முக்கியமான அம்சங்களை கொஞ்சம் பாருங்க. வட்டி விகிதம் 8.2% தராங்க. இதே கேரண்டியான முதலீடுகள்ல ரொம்பவே அதிகம். நீங்க 15 வருஷம் பணம் கட்டினா போதும், 21 வருஷத்துல முழு பணமும் கைக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம மகளுக்கு 18 வயசாகும்போது அவங்க படிப்பு செலவுக்காக 50% தொகையை எடுத்துக்க முடியும். கூடவே ATCயின் கீழ் வரி சலுகையும் உண்டு. சொல்லப்போனா இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இதுதான் இந்த திட்டத்தோட பவர். ஒருவேளை நீங்க வருஷத்துக்கு அதிகபட்சமா 1.5 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சீங்கன்னா 21 வருஷம் கழிச்சு உங்க கையில கிட்டத்தட்ட 69 லட்சம் ரூபாய் கிடைக்கும். சரி, அவ்வளவு முடியல, வருஷத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் போட்டா கூட 4.5 லட்சத்துக்கு மேல எதிர்பார்க்கலாம். உங்க மகளோட எதிர்காலத்துக்கு இதைவிட ஒரு சிறந்த பரிசு இருக்க முடியுமா சொல்லுங்க? சரி, அடுத்ததா நீண்ட கால வளர்ச்சிக்கும் அதே சமயம் டாக்ஸ் சேவ் பண்றதுக்கும் உதவக்கூடிய 2 முக்கியமான திட்டங்களை பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது PPF, அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இதுல இருக்கிற EEE வரி சலுகை தான். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? எக்ஸாம்ட். அதாவது நீங்க முதலீடு பண்ற பணத்துக்கும் வரி இல்ல, அதுக்கு வர்ற வட்டிக்கும் வரி இல்ல, கடைசியா நீங்க எடுக்கிற முதிர்வு தொகைக்கும் ஒரு பைசா கூட வரி கிடையாது. இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்க, ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். PPFங்கிறது ஒரு 15 வருஷ லாங் டேர்ம் திட்டம். NSC, அதாவது நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், ஒரு 5 வருஷ திட்டம். NSCல வட்டி கொஞ்சம் அதிகம், 7.7%. ஆனா PPFல கிடைக்கிற முழு வரி விலக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்க இலக்கு ஒரு 5 வருஷத்துல முடியறதா இருந்தா NSCயும், நீண்ட கால சேமிப்புதான் உங்க நோக்கம்னா PPFம் சரியான தேர்வா இருக்கும். நீங்க போட்ட பணம் அப்படியே டபுள் ஆகணுமா? அப்போ இந்த திட்டத்தை ரொம்ப கவனமா கேளுங்க. இது கிசான் விகாஸ் பத்ரா. இது ஒரு ரொம்ப நேரடியான திட்டம். இப்போதைக்கு 7.5% வட்டி இருக்கு. இதன்படி நீங்க போடுற பணம் சரியா 115 மாசத்துல, அதாவது 9 வருஷம் 7 மாசத்துல இரட்டிப்பாயிடும். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இதுல கிடைக்கிற வருமானத்துக்கு வரி விலக்கு கிடையாது. நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஆமா, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். 2x. நீங்க 5 லட்சம் ரூபாய் போட்டீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 10 லட்சம் போட்டா 20 லட்சம் ரூபாய். இதுதான் கிசான் விகாஸ் பத்ராவோட ஸ்பெஷாலிட்டி. சரி, இவ்ளோ நேரம் கவனிச்சீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ் டைம். நாம இப்ப பார்த்த திட்டங்கள்ல எந்த திட்டம் உங்க பணத்தை இரட்டிப்பாக்குன்னு கேரண்டி கொடுக்குது? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ். A PPF, B கிசான் விகாஸ் பத்ரா, அல்லது C NSC. இந்த கேள்விக்கு யார் சரியா பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் வாங்க. உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். நீங்க கிசான் விகாஸ் பத்ரான்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்க பதில் 100க்கு 100 கரெக்ட். வாழ்த்துக்கள். அடுத்ததா, மாசம் ஒரு நிலையான வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குறிப்பா ரிட்டையர் ஆனவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான திட்டத்தை பத்தி பார்க்கலாம். இது போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம். இதுல இப்போதைக்கு வட்டி 7.4%. நீங்க ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல அதிகபட்சமா 15 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சா அடுத்த 5 வருஷத்துக்கு மாசம் உங்க கைக்கு 9,250 ரூபாய் ஒரு பென்ஷன் மாதிரி வந்துட்டே இருக்கும். அருமையா இருக்குல்ல? சில சமயம் நமக்கு நீண்ட கால திட்டங்கள்லாம் வேண்டாம். அவசரத்துக்கு பணம் எடுக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் அக்கவுண்ட் வேணும்னு தோணும். எனக்கு வேணும்ன்றப்போ பணம் வேணும், டக்குன்னு எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தபால் அலுவலக சேமிப்பு கணக்கு தான் ஒரு சரியான தேர்வு. இந்த ஸ்லைடு உங்களுக்கு சரியான திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
உங்களுக்கு பணப்புழக்கம், அதாவது எப்போ வேணும்னாலும் பணம் எடுக்கிற வசதி, ஒரு அவசர கால நிதியா வச்சுக்கணும்னா அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்ட் தான் பெஸ்ட். ஆனா உங்க இலக்கு செல்வம் சேர்க்கிறது, வரி சேமிக்கிறது, இல்ல குழந்தையின் எதிர்கால மாதிரி நீண்ட கால நோக்கமா இருந்தா நீங்க பிபிஎஃப், சுகன்யா சம்ரிதி போன்ற திட்டங்களை தேர்ந்தெடுக்கணும். அதனால முக்கியமான விஷயம் இதுதான். எல்லாருக்கும் ஒரே திட்டம் சிறந்த திட்டமா இருக்க முடியாது. உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய இலக்கு என்னன்னு நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கேத்த திட்டத்தை தேர்ந்தெடுக்கிறதா புத்திசாலித்தனம். இந்த திட்டங்களை பத்தின விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது இதுதான். உங்களோட அடுத்த நிதி இலக்கு என்ன? அதை அடைய இந்த திட்டங்கள்ல எது உங்களுக்கு உதவும்? இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம செல்லூர் இ-சேவை இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். எங்களுக்கும் அது ஒரு பெரிய உதவியா இருக்கும். இந்த விளக்கத்தை முழுசா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. செல்லூர் இ-சேவை மையம் இப்போது 2 கிளைகள், செல்லூர் 60 அடி சாலை மற்றும் செல்லூர் ஜீவா சாலை. நம்பிக்கைக்குரிய சேவை மையம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ-சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.